நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரம் விசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீங்கும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரம் விசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீங்கும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கொடிகளே கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இப்போது காலத்தினுடைய 15ஆம் ஞாயிறு திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பலியிலே உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த உலகத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய நாட்டினுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக அனைவரையுமே ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். எவ்வாறு வானத்திலிருந்து வரக்கூடிய மழையும் பனியும் இந்த பூமியை நினைத்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் கொடுக்கிறதோ, அதே போல் கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் திரும்பி சொல்வதில்லை என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். நாம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய உயிருள்ள வார்த்தையாக மாற வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய உயிருள்ள வார்த்தைகளாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். நல்ல நிலத்தில் விழுகின்ற விதைகளாக நம்முடைய வாழ்வு ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து அவ்வாறு நாம் வாழ தவறியிருந்தால் இந்த நேரத்தில் அதற்காக மனம் வருந்தி, ஆண்டவரே, உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உயிருள்ள வார்த்தையாக என்னை மாற்றும், நல்ல நிலத்தில் விழக்கூடிய விதைகளாக என்னை மாற்றும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் உருக்கமாக என் திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு
அமைதி உண்டாக புகழுகின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருசெம்மறியே தந்தையின் என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஜெபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளைய செய்கிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10 முதல் 11 வரை. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65 பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விளைச்சலை
கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீ. கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிறங்களை பரம்பிடித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விளைச்சலை கொடுத்தன. கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 23 முடியும். சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாய் தூய ஆவியை பெற்றுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கும்போ நாளை, அதாவது நம் உடலை விட்டும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லோரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இன்றைய நற்செய்தியினுடைய குறுகிய வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர்.
ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 15வது ஞாயிறில் இருக்கிற நம்மை ஆண்டுடைய வார்த்தையினுடைய வல்லமையை உணரவும், விதைப்பவர் உவமை வாயிலாக எப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக இறை வார்த்தையை அணுகுவதில் ஏற்பதில் எப்பேற்பட்ட மனநிலை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை தருவதாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாளில் இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் விதைப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் இணைந்து சிந்திக்க நான் விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு நகைச்சுவை கலந்து அல்லது ஒரு சிறிய கதையோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அந்த 4 பிள்ளைகளையும் அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப வறுமை சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த குடும்பம், ஒரு தகப்பன் இல்லாமல் அந்த குழந்தைங்களை வளர்த்து வர்றாங்க. 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைகளுமே படித்து இன்னைக்கு நல்ல நிலைமையில நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை, நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். அம்மாவுக்கு வயசாயிருச்சு, பிள்ளைகள்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இப்போ அந்த 4 பசங்கள் நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும். அப்பா ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம், எந்த கிஃப்ட் அம்மா விரும்புறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போ பையன் சொல்றான், நான் அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி அந்த பட்டாவை அந்த பத்திரத்தை நான் அவங்களுக்கு அனுப்ப போறேன், அது அம்மாவுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பங்களா வாங்கி, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல அந்த அம்மா, அந்த பங்களா வாங்கி அந்த பங்களாவுடைய அந்த ஒரு போட்டோவையும் அந்த பத்திரத்தையும் எடுத்து வச்சு அனுப்பி வைக்கிறேன். அம்மா இது உங்களுக்காக நான் மூத்த மகன் நான் வாங்கினதுன்னு. 2வது பையன் நினைக்கிறேன், அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்து நமக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் எதையுமே அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு 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 வீட்டில் ஒரு தேட்டர், நல்ல பெரிய தியேட்டர் ஒன்று கட்டி அந்த தியேட்டருடைய அந்த உரிமத்தை அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறான். அதை அம்மா பார்த்து சந்தோஷப்படட்டும், நீ இருக்க காலங்களில் போய் நல்ல படங்கள், விரும்பிய படங்களை பார்க்கட்டவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியேட்டரு கட்டி அம்மாவுக்கு கொடுக்குறான். 3வது பையன் என்ன செய்யறான்னா, அம்மாவுக்கு அம்மா நம்மளெல்லாம் நடந்து படிக்க வச்சாங்க இல்லையா, அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ஸ் கார் வாங்கி அந்த காருடைய அந்த சாவியவும் அதனுடைய அந்த டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து அம்மாவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவனும் அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த 4வது பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் அம்மாவுக்கு நான் ஒரு கிளி அனுப்ப போறேன். அந்த கிளி ஒரு பாஸ்டர் வளர்த்த கிளி, கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த பாஸ்டர் அந்த கிளியை வளர்த்துருக்கிறாரு. அதுக்கு எப்படி பைபிளை வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த கிளி நம்ம இந்த வசனம், இந்த அதிகாரம், இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வசனத்தை உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட $40,000 வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை வாங்கி நான் அம்மாவுக்கு அந்த கிளியை அனுப்பி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். 4 பேரும் ஒரே நாள்ல பேசி வச்சது போல அவங்களுடைய கிஃப்ட் எல்லாம் அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அம்மா மொதல் கிஃப்டை பிரித்து பார்க்குறாங்க. இது என்ன, பெரிய வீடு. பார்த்துட்டு அம்மா சொன்னாங்களாம், தம்பி எனக்கு நீ வீடு கொடுக்க நினச்ச பத்தியா, அந்த நல்ல மனசுக்கு உனக்கு உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன், தாயை பார்த்துக்கிறேன்னு. இந்த வயசான காலத்தில் எனக்கு எதுக்குப்பா வீடு, எனக்கு ஒரு ரூம்பே போதுமானதாக இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கணும், அதை சுத்தம் பண்ணணும், அதனால உன்னுடைய அன்புக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை திருப்பி அனுப்பி விட்டாகலாம் அந்த பத்திரத்தில். 2வது பையன் தேட்டர் அனுப்பி வச்சிருக்காம தெரியுங்களா, அவனுக்கு பதில் போடுறாங்க அம்மா, எப்பா
என் மேலே நீ காட்டுற அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு மாயப்பட்டு உங்களை படிக்க வச்சேன். ஒரு எந்த நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதில்லை அப்படின்னு நினச்சி நீ அம்மாவுக்கு ஒரு தேட்டர் வாங்கி கொடுத்துருக்குற. இப்போ பாரு, எனக்கு அம்மாவுக்கு வயசாகி போச்சு, எனக்கும் காது இதெல்லாம் கேட்கறது இல்லை. அவ்வளோ பெரிய தேட்டர் நான் எப்படி ஒரு ஆளாக உட்காந்து படம் பார்க்கறது? என் தோழர்கள் எல்லாம் கூப்பிடலாம், என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்னா எல்லாருமே வயசாகி போயிட்டாங்க. எல்லாருக்குமே ஹியரிங் கெப்பாசிட்டி போச்சு, பார்வையெல்லாம் போச்சு. அதனால உன் அன்புக்கு நன்றிப்பான்னு சொல்லி அதையும் அனுப்பிவிட்டா. இப்போ மூணாவது அந்த காரு, அம்மா வந்து அந்த காரை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, தம்பி உன் அன்புக்கு ரொம்ப நன்றி அம்மாவனே, இந்த வயசுல போய் நான் எங்கிட்டு கார் ஓட்டுறது. ரெண்டாவது, எனக்கு இப்போ எல்லாமே ஃபோன் அடிச்சுன்னா வந்து ஆன்லைனில் தந்துட்டு போயிடுறாங்க. எதுனாலும் நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன், எனக்கு எதுக்குப்பா காரு, இருந்தாலும் ஒரு அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இப்போ 4வது பையனுக்கு தான் சரியான பதில் அந்த அம்மா அனுப்புனாங்க. எப்பா உன் அன்னைமார்கள்லாம் அனுப்புனாங்க, எனக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பயன்படக்கூடியதை தெரியல. நீ அனுப்புன பத்தியா அந்த கிளி, அந்த கிளி வந்து நல்லா இருந்துச்சுப்பா, ரொம்ப அருமையான கிளி, நல்லா சமைச்சேன், நல்ல சுவையாக இருந்துச்சு அந்த கிளி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். எதுக்காக அந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா, வார்த்தையை தாங்கி வந்த அந்த கிளியை எப்படி அந்த தாயார் சமைச்சு சாப்பிட்டாங்களோ அதே போல் அந்த மகன் என்ன நினைப்பில் அனுப்புகிறாரு, அந்த கிளி போச்சுன்னா அம்மாவுக்கு வயசான காலத்தில் அந்த இறை வார்த்தையை ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கிளி அப்படியே ரிப்பீட் பண்ணும். படிக்கிறதுக்கு வசதி இல்லை, கண் பார்வையெல்லாம் போன அம்மாவுக்கு அந்த கிளி சொல்கிறது அந்த இறை வார்த்தையை கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே அனுப்புன அந்த மகனுடைய எண்ணத்தை தவிர்த்து இந்த அம்மா எப்படி அறியாமையில் அந்த கிளியை வறுத்து சாப்பிட்டு சுவையாக இருக்குன்னு சொன்னாங்களோ அதே போலத்தான் இன்றைக்கு இறை வார்த்தையை அறிவிக்க வருபவர்களுக்கும் நம்மை நோக்கி வருகிற இறை வார்த்தைக்கும் நாம் சரியான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள அல்லது அதை தொடர்பு படுத்தி கொள்ள ஒரு சிறிய ஒரு நகைச்சுவை கலந்த இந்த கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். சரி, இன்றைக்கு இந்த ஓமைக்குள்ள நம்ம போலாம். இந்த விதைப்பவர் ஓமைய இயேசு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல, எதற்காக இயேசு ஆண்டவர் இந்த விதைப்பவர் ஓமையை சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். எதுக்குன்னா, சீடர்களுக்கு மத்தியிலேயே ஒரு விதமான மனக்கலக்கம். என்ன, இவர் மெஸ்ஸியா, இவர் கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஆனால் இவர் பேசுற வார்த்தையே பெரிய இம்பாக்டை உருவாக்க மாட்டேனுதே, இவர் பேசுறதே பல பேருக்கு மனமாற்றத்தை உருவாக்க மாட்டேனுதே, அப்புறம் எப்படி நாம பேசுறது பெரிய மாற்றத்தை உருவாக்கிறோம்? இவர் தான் நம்முடைய குரு, இவர் பேசுறதே அங்க எடுபட மாட்டேன்ற சூழ்நிலையில நம்ம பேசுறது எப்படி இங்க எடுபடும்? பாரு, இவ்வளவு தூரம் அவர் பிரசங்க வைக்கிறாரு, இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா பேசுறாரு, ஆனா அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யாருமே கேட்கிற மாதிரி தெரியலையே. இந்த ரோமை தலைவர்கள் அவரை கொல்லலும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ என்ன, எதுல பிரச்சனை, இவர் அறிவிக்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்த அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்றாரு. என் அன்பு சீடர்களே, நான் சரியாகத்தான் விதைக்கிறேன், சரியானதைத்தான் விதைக்கிறேன். நான் சரியாக விதைக்கிறேன். சரியாக விதைக்கிறது என்றதுன்னு சரியானதைத்தான் நான் விதைக்கிறேன், சரியாகத்தான் விதைக்கிறேன். ஆனால் அங்க நிலத்தில் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அந்த நிலம் தப்பா இருக்குது அப்படின்றதுக்காண்டி நான் விதைக்கிறத நுப்பாட்டிட மாட்டேன், நான் விதைத்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அந்த நிலமும் இந்த விதையை அனுமதிக்கும் அப்படின்றத சொல்றதுக்காண்டி தான் இந்த ஓமையானதை இயேசு ஆண்டவர் சீடர்கள் முன்னாடி சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கை உறுதிப்படணும். நம்ம விதைக்கிறதுல எந்த காரணத்தை கொண்டு சொணக்கம் காமிச்சிடக்கூடாது, ரெண்டாவது நம்ம ஆள் பார்த்து விதைத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஓமையை சொல்றாரு. நம்ம தான் வாசிக்கிற விழியத்துல வானத்திலிருந்து வருகின்ற மழையும் அல்லது அந்த கதிரவனும் என்ன செய்வதில்லை, கதிரவன் யாருக்குமே ஆள் பார்த்து ஒளி கொடுப்பதில்லை, அது எல்லாருமேலுமே தன் ஒளிக்கதிர்களை வீசுகிறது, எல்லாருமே ஒளிக்கதிர் வீசுகிறது. அதை ஏற்பதும் ஏற்காததும் ஒரு காலம் வருகிற பொழுது மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஊமையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. பல நேரங்கள் இந்த ஊமை நமக்கு தெரியும், ஆனால் எந்த ஒரு பின்புலத்துல எதற்காக இயேசு ஆண்டவர் இந்த அருமையான ஒரு ஊமையை சொன்னார் அப்படின்னா, முதல்ல சீடர்களுடைய மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கு ஆகத்தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 காரியம் விதிக்கிறது. விதைப்பவர் ஒருத்தராக இருக்கிறார், அப்புறம் விதை வருது, இந்த பக்கம் நிலம் வருகிறது. இதுல பார்த்தோம்னா விதைப்பவர் மேல எந்த பிரச்சனையுமே நான் பார்க்கல. அவர் விதைப்பவர் ஊதாரித்தனமாக இருக்கிறார், அவர் எல்லாருக்கும் சமமாகத்தான் விதைக்கிறார். ஆனால் நிலத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் இப்படி மாற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. விதைக்க முறையே நீ சரியான இடத்துல விதைச்சிருந்தா எதற்காண்டி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ செடியும் களையும் செடியும் சேர்ந்து வருகிற பொழுது நம்ம களையை பார்த்து பிடுங்கிறதுலையே நம்ம நேரத்தை செலவழித்து, அந்த களையை பிடுங்கி எடுக்கிறதுலையே நம்ம நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா
பல நேரங்கள்ல அந்த பயிரை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாம போயிடும். அதனாலதான் விவசாயிகள் அந்த பயிர் வளரும் போது களையும் சேர்த்து வளர விடுவாங்க. அதே போலதான் விதைக்கிற பொழுது அவர் எல்லாருக்கும் விதைக்கிறார், எல்லா இடத்துலையும் சேர்த்து தான் விதைக்கிறார். ஆனா நிலத்தில் தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. விதைப்பவர் எல்லோருக்கும் சமமானவர், அவர் சரியாகத்தான் விதைக்கிறார் என்பதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ அந்த 4 விதமான நிலங்களை குறித்து தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். விளைச்சல் விளைநிலத்தை பொறுத்ததுதான். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை நெல் அப்படின்றது மற்ற நெல்லை காட்டிலும் சற்று சிறப்பானதாகத்தான் இருக்கும். இந்த நான் கடைசி விவசாயின்னு ஒரு அருமையான ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் நீங்க எல்லாருமே பார்க்கணும். நல்ல தமிழ் சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லோருமே அந்த படத்தை பார்க்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கேன் விதை நெல் எவ்வளவு முக்கியமானது. அந்த விதை நெல் அந்த தாத்தா, அந்த ஐயா கூட இறந்து போயிட்டாரு. அதுல கதாநாயகன் அடுத்த அந்த ஐயா இறந்துட்டாரு. அந்த விதை நெல்லை எவ்வளவு ஒரு பத்திரமா, அது எவ்வளவு ஒரு கொலசாமி கொடுத்த ஒரு கிஃப்டா நினைப்பார். இது சாமி கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த விதை நெல்லை அவ்வளவு முக்கியத்துவம் படுத்துவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, விதை நெல் என்பது அது பதராக இருக்காது, அது விளைச்சலை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த விதை நெல் இருக்கும். அதே போலதான் வார்த்தை என்பது எப்போதுமே விளைச்சலை தரக்கூடிய ஒன்றுதான். நாம் நம்பி ஏற்றுக்கொள்கிற இறைவார்த்தை, நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை, நாம் சிந்திக்கின்ற, வாசிக்கின்ற, கேட்கின்ற இறைவார்த்தை எப்பொழுதுமே விளைச்சலை தரக்கூடியது. ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அதற்குள் இருக்கும். ஒரு விளைச்சலை தரக்கூடிய அந்த தன்மை அதற்குள் இருக்கிறது. இப்ப 4 விதமான அந்த நிலங்களை வைத்துத்தான் அந்த பலன் மாறுபடுகிறது. முதல்ல என்ன நிலமாக வருகிறது? வழியோரமாக விதைக்கப்பட்ட விதைகள். வழியோரம் அப்படின்னாவே எங்க வழி அப்படின்னாவே மனிதர்கள் நடக்கக்கூடிய ஒரு விதமாய் ஒரு இடத்தை தான் வழி அப்படின்னு சொல்லுவான். மனிதர்கள் எங்கு நடக்கிறார்களோ அங்க என்ன செய்யாது, புல்லு பூண்டி எப்பயுமே முளைக்காது. காரு போற ரோடு, பஸ் போற ரோட்ல கூட, ஈவன் சைக்கிள்லாம் போற அந்த டயர் போற பாதையில கூட அந்த புற்கள் முளைக்கும். ஆனால் மனிதர்கள் தொடர்ந்து நடக்கிற பொழுது அதில் நடக்காது. நான் கேள்விப்பட்டது, எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, மனுஷங்க நடக்கிற பொழுது மனுஷன் காலில இருந்து வந்த வேர்வையிலிருந்து வருகிற ஒரு விதமான அமிலம் அந்த பாதையில எந்த உயிரும் வளர விடாம பண்ணும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல சொல்லப்பட்ட செய்தி. அதனாலதான் மனிதர்கள் நடக்கிற இடங்கள்ல எந்த புல்லு பூண்டு முளைக்காது. கால்நடைகள் நடக்கிற இடங்கள்ல கூட அது முளைக்கும், ஆனா மனிதர்கள் நடக்கிற இடத்துல முளைக்காது. அப்படி மனிதர்கள் நடக்கக்கூடிய அந்த தளத்துல ஆண்டவர் விதையை விதைப்பதாக இந்த இடத்துல ஊமை அப்படி நீட்டி கொண்டு போகிறார் இல்லையா? அப்போ அந்த மக்கள் நடக்கக்கூடிய அந்த வழியோரமாக விழுந்த விதை என்பது, அந்த வழியோரம் எதை குறைக்கிறது என்றால், மனதில் முழுமையாக எதிர்மறை எண்ணங்களும், சாத்தான் கூடிய சிந்தனைகளும், அடுத்தவரை குறித்த எதிர்மறையான எண்ணங்களும், வஞ்சகமும், சூழ்ச்சியும், காமமும் முழுமையாக நிறைந்திருக்கிற, அது அப்படியே புழுசா ததும்பி நிற்கிற அந்த இடத்தை தான், அந்த ஒரு மனதைத்தான் வழியோரம் இருக்கிற அந்த கடினமான அந்த நிலத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுவதாக நான் பார்க்கிறேன். அப்பேற்பட்ட இடத்துல நம்ம என்ன விதையை விதைத்தாலும் அதனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல் காரியம், அது உள்ள பெனிட்ரேட் பண்ணி போகவே முடியாது. அந்த நிலம் அதற்கு ஒரு எதிர்மறையான ரசாயனத்தை உள்வைத்திருப்பது போல அந்த நிலம் தனக்குள் எந்த விதையும் அனுமதிக்காது. ஏனென்றால் அது முழுமையாக எதிர்வினையால், தீமையால் அது மூடப்பட்ட மனங்களாக இருக்கிறது அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கிறார்கள், அதை இல்லை என்று சொல்லவே முடியாது. இப்போ கடந்த வாரம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவே உலுக்கிய ஒரு செய்தி. ஒரு 13 வயது குழந்தைங்க 32 31 நம்பர் சொல்றாங்க. அத்துணை காம கொருடர்கள் சேர்ந்து 5 நாட்களாக அந்த குழந்தை, இந்த பச்சிளம் குழந்தையினுடைய, ஒரு 13 வயது குழந்தையினுடைய அந்த குழந்தையை தன்னுடைய காமத்திற்கு பசிக்கு இரையாக மாற்றி இருக்கிறார்கள். 32 வயது 32 பேர் சேர்ந்து ஒரு 13 குழந்தையை 5 நாள் வெவ்வேறு இடங்கள்ல கொண்டு போய் வைத்து அந்த குழந்தை கற்பழித்து ஒரு 5 நாட்கள் மருத்துவமனையிலிருந்து அந்த குழந்தை இறந்திருக்கு இல்லையா? இந்த காம கொடூர்களுடைய உள்ளங்கள் எல்லாமே அந்த வழியோரம் உள்ள அந்த கடினமான நிலத்திற்கு சமமானவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். ஈவு இரக்கமில்லை. அந்த குழந்தையினுடைய முகத்தில் தன்னுடைய குழந்தையையோ, தன்னுடைய மனைவி அல்ல, தன்னுடைய தாயையோ பார்க்கக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இல்லை.
அந்த குழந்தையுடைய மனதை, அதனுடைய வயதை கூட காண முடியாமல் தன்னுடைய காம இச்சைக்கு எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று பாய்ந்த அவர்கள் இந்த மனநிலை கொண்டவர்களுக்கு நான் ஒப்பீடாக பார்க்கிறேன். பல நிலைகளிலே நீங்க பார்க்கலாம், ஆனால் இந்த ஒரு உதாரணத்தை நான் பார்க்கிறேன். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எது சொன்னாலும் எடுபடாது. இருந்தாலும் இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கும் விதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறார். ரெண்டாவது, பாறைகளில் விழுந்த விதை. பாறைகள்ல விழுகிற விதை அப்படின்னா அந்த பாறை இடுக்குகள்ல கொஞ்சம் ஈரம் இருக்கும், நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ஈரத்தை உள்வாங்கி இந்த செடி ஓரளவு வளரும். ஆனால் வெயில் படுகிற பொழுது பாறையில தான் பளிச்சுன்னு வெயில் படும். அப்போ அதனால என்ன செய்ய முடியாது, அதற்கு மேல் எந்திரிக்கிறதுக்கான சக்தி திராணி அதற்கு இருக்காது. அப்ப என்ன, செடி வளரணும், அதற்கான ஒரு சில பக்குவ குணங்கள் இருக்குது. பட் ஆனா என்னது, இந்த எக்ஸ்டர்னல் காரியங்கள், இந்த வெயில் படம் போத அதனால அந்த பாறைக்கு அந்த தாவரம் வளருவதற்கு தேவையான ஆற்றலை, பாதுகாப்பை கொடுக்க முடியாமல் போய்விடும். இதே மனநிலை கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களாங்க இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். ஆனால் இந்த நல்லதை செய்யறதுனால நமக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமையின் பக்கமாக போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்பாங்க, இதை நம்ம பின்பற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசளவுல நினைப்பாங்க. எப்படி மனசளவுல நினைப்பாங்க, 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சு பார்ப்பாங்க. அதுல கொஞ்சம் சின்ன தொய்வு வந்தாலோ, அது சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தாலும், அப்போ இந்த பழமும் புளிக்கும் அப்படின்றது போல அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு அவங்க போயிடுவாங்க. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மக்களும் இருக்கிறார்கள், நாமும் அதுல இருக்கிறோம். பைபிள்ல இருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இயேசுவை பின்பற்றிய சீடர்கள், அப்போஸ்தலர்கள் அல்ல, இயேசுவை பெருந்திரளான மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். அவருடைய புதுமையை கண்ட பிறகு, அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு, அவருடைய பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி, இயேசுதான் சரியான ஒரு தலைவர், நமக்கு சரியான வழிகாட்டி, இவர் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்பி பின்பற்றிய மக்களை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், என் உடலை உன்று என் ரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லாத வாழ்வை பெற்றுள்ளான் என்று சொல்லுகிற பொழுது, எப்படி ஒரு மனிதன் சக மனிதனுடைய உடலை, அந்த சதையை உண்ண முடியும், ரத்தத்தை குடிக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு இயேசுவை விட்டு பிரிந்து போய் விட்டார்கள். அவர்கள் இந்த பாறையின் மீது விழுந்த நிலத்திற்கு விதைக்கு ஒப்பான மனிதர்களாக நான் பார்க்கிறேன். இயேசுவை பின்பற்றணும் என்ன இருக்குது, ஆனால் ஒரு சின்ன நெருடல் வந்த உடனே அப்படின்னு விட்டுட்டு அடுத்த பக்கம் மாறி போகக்கூடியவர்கள். இவர்கள்னாலும் இந்த சமூகத்துக்கு பெரிய பலன்பாடு இருக்காது. மூன்றாவது, அந்த புதருக்குள் விழுகிற அந்த விதைக்கு சமமானவர்கள் யாரு? புதரு வளருது அப்படின்னா அந்த மண்ணு பக்குவமான மண், அதுல பிரச்சனையே இல்லை, அந்த மண்ணு பக்குவம் இருக்கு. ஏன்னா புதருன்றதே ஒரு செடி தானே, அதுவும் ஒரு பச்சையத்தை கொண்டிருக்கிற ஒரு செடி தானே. அந்த செடி வளர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையில விதைக்கப்பட்ட விதைக்கும் வளர்ந்து வரக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் நிலத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த விதையினால் இந்த வெளி உலகத்தோடு சேர்ந்து போட்டியிட்டு வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. அப்போ அவங்க உள்ளுக்குள்ள நல்லவங்களாகத்தான் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனக்குள் தீமையையும் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம யூதாஸ் இஸ்காரியத்து. அவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவனாகத்தான் இருந்தான், இயேசுவை முழுமையாக பின்பற்றினான், இயேசு உடனே இருந்தான். எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 3 வருஷம் கூட இருந்தார். இயேசு சாகிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி வரை இயேசுவோட தானே இருக்கிறார், வியாழக்கிழமை வரை கூட தானே இருந்தாரு. அப்போ கிட்டத்தட்ட 3 ஆண்டு கால பயணம். மற்ற சீடர்களோடு ஒப்பிடுகிற பொழுது இயேசுவோடு இவர் இருந்த தருணம் ஒரு 3 நாள் தான் இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வியாழக்கிழமையில இருந்து எல்லாருமே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கல்ல, அதோட சேர்ந்து இவர் தான் ஓடி போனார். ஆனால் அவர் அந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் வருகிறது இல்லையா, அப்ப இயேசுவை காட்டி கொடுக்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா, அந்த எண்ணம் அவருக்குள் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்ப அந்த எண்ணத்தை சப்ரஸ் பண்ணிட்டு, அந்த எண்ணங்களை எல்லாம் உள்ள போட்டு அழுத்தி வச்சுட்டு, தனக்குள் இருக்கிற அந்த தீமையை பசுத்தோல் போர்த்திய புலி போல அத்துணை தீமைகளையும் உள்ளடக்கி வைத்துக் கொண்டு போவோம். எவ்வளவு தூரம் போவோமோ அவ்வளவு தூரம் போவோம், நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முக்கி முணங்கி போகும்போத அந்த உள்ளுக்குள் இருக்கிற அந்த நேச்சர்ன்னு வாங்கல்ல, அது ஒரு கட்டத்துல தன்னாலே வெளியில வந்துடும். அப்படி வெளியில வருகிற பொழுதுதான் ஆண்டவரோடு இருந்தாலும், அவரோடு பயணித்தாலும், அவருடைய அத்துணை இறை அனுபவங்களையும் பெற்றிருந்தாலும், தன்னிலையில் தீமைகள் அதிகம் நிறைந்த மனிதனாக இருந்ததனால் ஒரு கட்டத்தில் அவன் தீமையின் தூதுவனாக வந்து இயேசுவை காட்டி கொடுத்து விடுகிறான். இவர்கள்தான் முச்செடிக்குள் வளருகிற செடி போன்றவர்கள் இந்த யூதாஸ் மனநிலை கொண்டவர்களாக
இருப்பார்கள். இப்போ நான்காவது நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ நான்காவது என்னவாக வருகிறது? நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். சாதாரணமா நம்மள விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்திருப்போம். பெரும்பாலும் தமிழ் சமூகத்திற்கு விவசாயம் நன்கு அறிமுகமான ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு வேணா நீங்க வளர்ந்து வெளிநாடுகள்லையோ வெளி ஊர்களிலேயோ நகர்ப்புறங்கள்லையோ நீங்கள் வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கு விவசாயத்தினுடைய தன்மை ஓரளவுக்கு தெரியும். 3 காரியம் முக்கியம். என்னது? நிலம் முக்கியம், விதை முக்கியம், விதைக்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த மனசுல விதைக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போ 3 காரியங்கள். 4வது அந்த சூழலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா இன்றைக்கு விவிலியத்தின் அடிப்படையில இங்க விதைக்கிறவர் இருக்கிறாரு, விதை இருக்கிறாரு, இந்த 3வது அந்த நிலம் இருக்கிறது. முதல்ல சொன்ன 3மே அதுல ஏதாவது ஒன்றுல குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது. என்னதுல? 3லையுமே நிலத்துல குறைபாடு இருந்திருக்கிறது. ஆனால் இங்க 4வதுல தான் விதையும் நல்ல விதையா இருக்குது, விதைக்கிறவரும் நல்லவரா இருக்காரு, அதை விட அதை ஏற்கிற நிலம் நல்ல நிலமாக இருந்திருக்கிறது. இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக, இந்த மறைவுரையின் வாயிலாக நமக்கு கொடுக்கிற மேலான அழைப்பு, நீங்கள் நல்ல நிலமாக இருங்கள். அப்பொழுதுதான் நான் விதைக்கிற நல்ல விதை நல்ல விதமாக உங்களுக்குள் வளர்ந்து 30ஆக 50ஆக 80ஆக 100ஆக அது பலன் தரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கலந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. இயேசுவில் பிரியமான இறை பிள்ளைகளே, நம்ம எல்லோருமே நன்மைக்கு ஏதுவானவர்களாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மையின் தூதுவர்களாக வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். நற்பலன் தரக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். காலத்தின் சூழலில் நம்முடைய தன்மையை நாம் இழந்து போயிருந்தாலும் இந்த 15வது வாரத்தில் வருகிற இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிற மேலான அழைப்பு, நீங்கள் நல்ல பலன் தரும் மனிதர்களாக, நிலங்களாக உங்கள் உள்ளங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். முதல் வாசகத்துல பார்க்கிறோம் இல்லையா? வானத்திலிருந்து வருகிற மழையும் நீரும் அது பூமிக்கு வருகிற பொழுது அதனுடைய பலனை தராமல் அது என்ன செய்யாது? திரும்பி வராது. அதே போலதான் கடவுளிடமிருந்து வருகிற வார்த்தை, அந்த பகுதியானது அன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த, பாபிலோனில் அடிமையாக இருந்த அந்த மக்களுக்கு கடவுள் சொன்ன வார்த்தை கட்டாயம் உங்களுக்குள் நிறைவேறும், உங்களுக்கு விடுதலை வாழ்வு கிடைக்கும், நீங்க சொந்த தேசத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்பதை இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். எப்படி வானத்திலிருந்து வருகிற மழையும் நீரும் பூமியை குளிர்வித்து விளைச்சலை தருகிறதோ அதுபோல என்னுடைய வார்த்தை கட்டாயம் பலன் தரும் என்று சொன்னார். அதே வார்த்தையைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் விதைத்தார். நீதி தலைவர் வாயிலாக அந்த வார்த்தையை தான் விதைத்தார். திருத்துதர்கள் வழியாக ஆண்டவர் அந்த வார்த்தையை விதைத்தார். இன்றைக்கும் குருக்கள் வாயிலாக, மறை பணியாளர்கள் வாயிலாக, நற்செய்தி அறிவிப்பாளர்கள் வாயிலாக ஆண்டவர் அந்த விதையை விதைத்து கொண்டே இருக்கிறார். பலனை இன்னும் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். பலன் தரும் நல் உள்ளமும் நிலமுமாய் நாம் இருக்க இந்த நாளிலே ஆண்டுடைய அருளை வேண்டி நிறைவோடு ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் வார்த்தையினால் ஆசீர்வதிப்பார், வல்லமையினால் நிரப்புவார். ஆமேன். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்.
புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் மொழியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவாயின் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவாயின் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் மொழியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளரவும் உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்போ, புனித திருத்துதர்களை இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துறல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொடும் திருள்ளும் திருத்தமே திருவிக்கம் தன்னைக்குள்ளாக்காமல் பரிவுக்கு மனதுக்குள்ள பாதுகாப்பு நடமளிக்கும் மருந்தாகவும் இருப்பினவாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருள்ளும் திருத்தமே காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமைதியை பொழியும் உம் திருமுகத்தை நாங்கள் காண்கையிலே, அமைதியை பொழியும் உம் திருமுகத்தை நாங்கள் காண்கையிலே, சுமைகளை மறந்தோம், சுகம் பல அறிந்தோம், சுந்தர தாய்மரியே. அம்மா உந்தன் மாண்பு கண்டோம், அன்னை உன் திருத்தலத்தில் வரும் அடியவர்க்கு நீயும் தயை புரிந்தாய் மாறான்பாலே. அம்மா உந்தன் மாண்பு கண்டோம், அன்னை உன் திருத்தலத்தில். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.